என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 50வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி தன் நோய்வாய்ப்பட்ட தன் குமாரனுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பிடித்து கொண்ட தகப்பன் செயல்பட்ட காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தன் குமாரனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டான். கர்த்தர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். உடன்தானே இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் போனதை கர்த்தருடைய ஆவியானவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். வார்த்தையை நம்பி அவன் போனதினால் அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டான். பாருங்கள், தன் கண்களினால் தன் குமாரன் சுகம் பெற்றதை அவன் பார்க்கவில்லை. ஆனால் அந்த வார்த்தையை நம்பி போன மாத்திரத்திலேயே போகிற வழியிலேயே ஆண்டவருடைய மகிமை அங்கு வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை முழு மனதோடு கூட நீ நம்ப ஆரம்பிப்பாய் என்று சொன்னால் அவருடைய மகிமையை நீ உன் வாழ்க்கையிலே பார்க்க ஆரம்பிப்பாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு முழு மனதோடு கூட செவி கொடுங்கள். உங்கள் முழு இருதயத்தை அதன் மீது வைக்க ஆரம்பியுங்கள். முழுமையாய் விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாய் காணப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.